சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிஎஃப் கணக்கிலிருந்து எத்தனை முறை பணம் எடுக்கலாம், என்னென்ன ஆவணங்கள் தேவை? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வருங்கால வைப்பு நிதி எனப்படும் பிஎஃப் கணக்கிலிருந்து பணத்தை எடுப்பது எப்படி என்பது குறித்து அதற்கான எளிய வழிகாட்டு முறைகள் குறித்தும் காணலாம். பிஎஃப் பணத்தை எடுக்க என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுகிறது என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் இது குறித்து பொருளாதார ஆலோசகர் தனது எக்ஸ்தல பக்கத்தில் கூறியிருப்பதாவது: இபிஎஃப் பணத்தை எடுப்பது எப்படி, எளிய வழிகாட்டு முறைகள் குறித்து பார்க்கலாம். இபிஎஃப் என்பது ஓய்வு காலத்திற்காக உங்களை சேமிக்க வைக்கும் ஒரு நீண்ட கால சேமிப்பு திட்டம். ஆனால் அவசர தேவைகளுக்காக, அதாவது திருமணம், கல்வி, மருத்துவ செலவு போன்றவை உங்களது இபிஎஃப்பில் உள்ள முன்கூட்டியே பணத்தை எடுக்க முடியும். ஆனால் இதற்கு சில விதிகள் உள்ளன. இதை புரிந்து கொண்டால் உங்கள் ஓய்வு தொகை குறையாமல் பாதுகாப்பாக பணத்தை எடுக்கலாம். மேலும் திருமணம் அல்லது கல்விக்காக பணம் எடுப்பது தகுதி, அதாவது குறைந்தது 7 ஆண்டுகள் இபிஎஃப் உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும். உங்கள் கணக்கில் குறைந்தது 1000 இருக்க வேண்டும். மேலும் எவ்வளவு பணம் எடுக்கலாம்? நீங்கள் செலுத்திய தொகையில் 50% வரை, அதாவது வட்டி உட்பட எடுக்கலாம். எத்தனை முறை எடுக்கலாம்? திருமணம் மற்றும் கல்விக்காக மொத்தம் 3 முறை மட்டுமே எடுக்கலாம். ஒரு முறை திருமணத்திற்கு எடுத்தால் இன்னும் 2 முறை மட்டுமே, அதாவது திருமணம் அல்லது கல்விக்கு எடுக்கலாம். யாருக்காக எடுக்கலாம்? அதாவது திருமணம் உங்களுக்கு, உங்கள் சகோதரர் அல்லது சகோதரி அல்லது குழந்தைக்கு. கல்வி, அதாவது உங்கள் மகன் அல்லது மகளுக்கு மட்டும். மேலும் இபிஎஃப் பணத்தை எடுப்பது எப்படி? ஆன்லைனில் எடுப்பது. இபிஎஃப்ஓ வலைதளத்திற்கு, அதாவது www.epfindia.gov.in இல் உள்நுழையவும். மேலும் யுஏஎன் மெனுவில் கிளைம் அல்லது அட்வான்ஸுக்கு செல்லவும். காரணத்தை தேர்ந்தெடுத்து விண்ணப்பிக்கவும். நீங்கள் உங்களது சேமிப்பு கணக்கிற்கான செக்லீஃபை அப்லோட் செய்ய வேண்டியிருக்கலாம். மேலும் ஆஃப்லைனில் எடுப்பது. உங்களுக்கு அருகிலுள்ள இபிஎஃப்ஓ அலுவலகத்திற்கு சென்று படிவத்தை நிரப்பி சமர்ப்பிக்கவும். 20 நாட்கள் வரை ஆகலாம். மேலும் இதற்கு குறிப்பாக இபிஎஃப் பணத்தை திருப்பி செலுத்த தேவையில்லை. இபிஎஃப்பில் உள்ள நிதியை வைத்து அதன் மேல் கடன் வாங்க இயலாது. இந்நிலையில் இபிஎஃப் என்பது ஓய்வு தொகை. அடிக்கடி பணத்தை எடுப்பது உங்கள் எதிர்காலத்தை பாதிக்கும். மிக அவசரமான நேரங்களில் மட்டுமே பணத்தை எடுக்கவும். இந்த எளிய வழிகாட்டு உங்களுக்கு உதவியாக இருந்தால் மற்றவர்களுடனும் பகிரவும். இவ்வாறு தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.